அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நிமிடம் அவருடைய வஸ்திர தொங்கலினால் உண்டான தேவ மகிமை நம்மை மூடி கொண்டிருக்கிறது. ஹalleluya. தேவ பிரசன்னத்தை உணர்றவங்க எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, நீர் எங்களுடைய அடைக்கலமா இருக்கிறீரப்பா, எங்கள் துருகமா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ பிரசன்னம் நம் மத்தியிலே கடந்து வரும்போது, அன்றைக்கு தேவனுடைய பெட்டி ஏதோமுடைய வீட்டில் இருக்கும்போது அவனை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்தார். அதே போல தேவ பிரசனம் நம் மத்தியில் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். ஹalleluya, 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 ஹalleluya. ரிபா தர சந்தர பல ரிகலபா. ஹalleluya, 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 ஹalleluya. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீ, மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டதே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்களேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீ, மண்ணான என்னையே என் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில்
சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஹalleluya பல ரிபாதரா ஏமல ஹாதத சேமல கத்துர பல ரிகலவா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ரிமல கந்துர பல ரிகலபரவா. ஹalleluya ஹalleluya ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் அதிகமாய் உம்மை தேட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில உம் ஜெபமும் வேத வாசிப்பும் கட்டாயமாய் எங்களுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் அப்பா. இதுதான் ஆண்டவரே எங்களுடைய உள்ளான மனிதன் பலப்படுகிற நேரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். ஹalleluya ரிபல சந்தர பல ரிகபா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோமே தகப்பனே. ஆத்துமா எவ்வளவாய் செழிக்கிறதோ அவ்வளவாய் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உங்களிடத்திலே கேட்பார், நான் உனக்கு எண்ணற்ற ஆசீர்வாதங்களை கொடுத்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய் என்று ஆண்டவர் நிச்சயமாய் கேட்பார். ஹalleluya. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்பதற்கு நேரத்தை நீங்க செலவழிக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம் உண்டாகும். ஹalleluya ரிபல சந்தரபா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரீகாலா தூரியா நீமாக்கரபு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya 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 பல ரிபதர சந்தர பல ரிகபா. ஹalleluya ஹalleluya ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் உங்களை கிட்டி சேரணும்ப்பா, இன்னும் உங்களை கிட்டி சேரணும் ஆண்டவரே. ஹalleluya ரிமல சந்தர பல ரிகபாபா. ஹalleluya ஹalleluya ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஒரு விஷயங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஹalleluya ரிமல சந்தர பல ரிகலபரபா. ஹalleluya எவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு செய்தார்னு பாருங்களேன். கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்துல ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாகிய சாராளை தன்னுடைய சகோதரியின் சொன்னது நிமித்தம் அபிமெலேக்கு சாராளை அழைப்பித்தான். ஆனால் அந்த ராஜாவுடைய அரண்மனைக்கு ஆபிரகாமுக்காக போய் பேசுவதற்கு யாருமே இல்லை. ஆனா தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அவளை தொடக்கூடாது, அவள் நிமித்தம் நீ செத்தா என்று சொல்லி அந்த மனுஷனுடைய மனைவியை நீ அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் என்று சொன்னார். ஹalleluya ஹalleluya நமக்காக அந்த ராஜ அரண்மனைக்குள்ளே யாரும் செல்ல முடியாத இடத்தில் ஆபிரகாமுக்காக சென்று கிரியை செய்த கர்த்தர் நமக்காக ஊரா கபாலா தீரா பாலா ரிபா தர சந்தரபா. ஹalleluya 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 ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதும் அப்பா, நீங்க எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அவர் நமக்காக இருக்கும்போது நாம் எந்த காரியத்தை குறித்தோ நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமேன். யாரும் நம்மை சேதப்படுத்த கர்த்தர் அனுமதி கொடுக்கவே மாட்டார். ஹalleluya ரபுதர சே மகாதன ஷேமலஹாத்த நோக்கலோ ரிபாதர சே மகாந்தரபா. ஆண்டவர் மட்டும் நம்ம கூட இருந்தா போதும், ஆண்டவர் மட்டும் நமக்கு போதுமே. ஹalleluya இன்னும் 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 ஆண்டவர்கிட்ட கிட்டி சேருகிற அனுபவத்தை கேளுங்க. ஹalleluya எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, நான் இன்னும் கிட்டி சேரணும்ப்பா, இன்னும் உங்களை கிட்டி சேரணும்ப்பா. ஒரு அக்காபாலா தீராபாலாபா. எத்தனை பேர் விரும்புறீங்க? உண்மையான இருதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்போமா? ஹalleluya ஹalleluya ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்.
இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. என்னை மூற்றுமே இந்த நேரத்தில் சொந்தமாக்கி கொள்ளுமே. உம்மை வாஞ்சையோடந்தன் உள்ளத்தில் நாடி தேட செய்யுமே. இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமேன் பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. திருப்பாதத்தில் தங்கும் போதெல்லாம் பேரானந்தம் காண்கிறேன். உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கையில் மெய் சந்தோஷமாகிறேன். சொல்லுங்களேன் ஒரு விசை. திருப்பாதத்தில் தங்கும் போதெல்லாம் பேரானந்தம் காண்கிறேன். உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கையில் மெய் சந்தோஷமாகிறேன். இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. திவ்ய அன்பின் சத்தத்தை ரட்சகா கேட்டு உம்மை அண்டினேன். இன்னும் கேட்டி சேர என் ஆண்டவா ஆவல் கொண்டீதோ வந்தே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமேன் பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. ஹalleluya பலரிபதர சந்தரபா. ஹalleluya ஹalleluya. நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய அன்பின் நீளம் ஆழம் அகலம் உயரம் இன்னதென்பதை ஆண்டவரே நாங்கள் கண்டு அப்பாவை ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற நம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஆபிரகாமுக்காக வைராக்கியமாய் நின்ற கர்த்தர் எங்களுக்காக எங்கள் மேல் அன்பு வைத்தபடினால் எங்களுக்காக நீர் வைராக்கியமாய் எழுந்தருளுகிறதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு எதிர்த்து போராட பலன் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு திறமை இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை கிட்டி சேருகிறோம் அப்பா. இன்னும் கிட்டப்பா, இன்னும் கிட்ட, இன்னும் உங்களுக்கு நெருங்கி வரும்போது நீர் ஆண்டவரே எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீர், எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ரிமால ஷகல துர்பி கபலமா ஏமர சங்கரவலமா. ஆண்டவரே,
ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து எங்களுக்காக மிகுந்த வைராக்கியம் கொண்டிருக்கிற தேவனை நாங்கள் துதிக்கிறோம். எப்பொழுதும் உமக்கு நன்றி உள்ளவர்களாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து எங்களை நடத்தி கொண்டிரும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய தெய்வீக பிரசனத்தினாலே, உம்முடைய தெய்வீக ஆளுகையினால் எங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.